ஹாய், இது உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லாங்க. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண ஒரு டாப்பிக்கை தான் எடுத்து வீடியோவை நான் பண்ணிகிட்ருக்கேங்க. சார், ஆன்டி வைரஸ் என்கிட்ட இல்லை சார். ஆன்டி வைரஸை இல்லாமல் நான் வைரஸை கண்டுபிடிக்கணும்னா இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? இதுதான் கேள்வியேங்க. சைபர் செக்யூரிட்டியில் ஒரு முக்கியமான ஏரியா தான் இதுங்க. ஏன்னா ஆன்டி வைரஸையும் தாண்டி சில வைரஸ் நம்ம கம்ப்யூட்டரில் வந்துடுங்க. இதுக்கு 2 ட்ரிக்கை நம்ம பயன்படுத்த போகிறோங்க. ஒரு ட்ரிக் வந்து அந்த வைரஸை பற்றி கண்டுபிடிச்சி அந்த வைரஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ்லேயே வந்து யூ காட் சம் ஆப்ஷனுங்க. ஸோ அந்த 2 ட்ரிக்குமே வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. வேகமாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி செம்ம வீடியோவில் உங்களை மீட் பண்ணிட்டுருக்கேன். கம்ப்யூட்டர் வைரஸ். ஸோ ஒரு மிஷினில் வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சு, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் சின்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என்னங்க ஆன்டி வைரஸ் ஒன்று போட்டால் போதுமே, இது இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து என்னோட கம்பெனி காஷிவ் இன்ஃபோடெக் எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங்ஸுங்க, இதில் நம்ம நிறைய ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இது இல்லாமல் டெக்னாலஜிக்கல் கோர்சஸுங்க. ஸோ ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் சென்னையில் இருக்கிற ஏன் ஆஃபீஸ் மூலமாக வந்து நான் கொடுத்துட்ருக்கேங்க. காஷிவ் இன்ஃபோடெக் என்னோட கம்பெனி மூலமாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பர்லங்க. அண்ட் ஜாப் சர்ச்சிங். ஸோ நீங்கள் ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, வேலை கிடைக்கல, இல்லை கைடன்ஸ் வேணும், வேறு ஏதாவது ஜாப்க்கு நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன், கேரியர் கைடன்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ட்ரீட் மீ அஸ் எ பிரதர். கண்டிப்பாக என்னை வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த முடியுமோ ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. கம்ப்யூட்டர் வைரஸை எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் திடீர்னு வந்து வேலை செய்யலைன்னா சில விஷயங்கள் ஸ்லக்கிஷ் பர்ஃபார்மன்ஸுங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இதெல்லாம் அன்யூஷுவல் பாப்அப் டயலாக் பாக்ஸுங்க. திடீர்னு இதெல்லாம் மெசேஜ் பாக்ஸாக வந்துட்டுருக்கு. இல்லை திடீர்னு மிஷின் ஷட் டவுன் ஆகுதுங்க. இல்லை வந்து ஆன்டி வைரஸ்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது இல்லாமல் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பேஜ் இல்லாமல் வெவ்வேறு வெப்சைட்ஸ்லாம் ஓப்பன் ஆகுதுங்க. இது இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கண்டிப்பாக வைரஸால் அந்த கம்ப்யூட்டர் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது ட்ரிக் நம்பர் 1 பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிக்கு, பேசிக் ட்ரிக்கு ஆன்டி வைரஸை போட்டுரு. அது இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்றதான் இப்போ பார்த்துட்ருக்கோங்க. நம்ம என்ன பண்ணால் வந்து நீங்கள் முதல்ல டாஸ்க் மேனேஜர் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து டாஸ்க் பார்க்கு போயிடுங்க. ஸோ கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு போய் கீழே போய் அடிச்சிங்கன்னா, கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு அடிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுங்க. இந்த விண்டோவில் போனீங்கன்னா வந்து அட்மின் பேனலுக்கு போயிடலாம். சரி, அட்மின் பேனலுக்கு போயிட்டு இதுதான் வந்து உங்களுடைய பவர் ஷெல் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் ஷெல் விண்டோக்கு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷட் டவுன் ஸ்லாஷ் எஸ்ஸுங்க, உடனே ஷட் டவுன் பண்ணுன்னு அர்த்தங்க. ஸ்லாஷ் எஃப்னா ஃபோர்ஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணு, ஸ்லாஷ் டி 0 அப்படின்னு உடனே பண்ணு, 0 செகண்ட்ஸில் பண்ணுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மிஷின் ஷட் டவுன் ஆகிடுங்க. ஷட் டவுன் ஆகி ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரீஸ்டார்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், இதான் பண்ணிட்டுருக்கேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துருக்குங்க. சரி, அப்படின்னா உங்களோட ஸ்டார்ட் பட்டனுக்கு போய்ட்டு அங்கே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணினாலுமே வந்து உங்களுடைய விண்டோஸில் வந்துடுங்க. இது எல்லாமே வருங்க இந்த ஆப்ஷன். அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடுங்க. ஓகே, நார்மலாக வந்துடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ மிஷினை நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன். ஷட் டவுன் பண்ணி மிஷின் ரீஸ்டார்ட் ஆகி வந்துருச்சுங்க. வந்த பின்னாடி அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து உங்களுடைய டாஸ்க் மேனேஜருக்கு போங்க. ஸோ கீழே போய் பாரில் போய்ட்டு டாஸ்க் பாரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜருக்கு போயிடுங்க. போனீங்கன்னா வந்து இது எல்லாமே என்னுடைய ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ பாருங்கள், நான் அப்படியே யோசிக்கிறேன். போஸ்ட்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் வேறு ப்ராசஸ்லாம் எனக்கு புரியாத மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குப்பா. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. இது என்ன தான் அப்படின்னு தெரியலனா அங்கே சர்ச் ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போகலாங்க. ஃபஸ்ட்டு நான் கோ டு டீட்டெயில்ஸ் போய்ட்டு அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்ற டீட்டெயில் எடுக்க பார்க்குறேன். என்ன போர்ட்டில் ஒர்க் ஆகுது எல்லா டீட்டெயிலும் எடுக்கிறேங்க. சரிங்களா? ஸோ இது எடுத்துருக்குங்க. எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரைட் கிளிக் பண்ணுறேங்க. ரைட் கிளிக் பண்ணால் வந்து ப்ரையாரிட்டி ஆஃப் நிறைய இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆன்லைன் இருக்கும். ஸோ நான் அந்த ஃபைல் லொக்கேஷன் போய் பார்க்குறேன்னா பார்க்கலாங்க. சரிங்களா? ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் ஓடுதா, அந்த ப்ராசஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி இது மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷருங்க. அப்படின்னா இது ஜென்யூனான ப்ராசஸ் தான், மைக்ரோசாஃப்டோடதுங்க. இது இல்லாமல் வேறு எதுனா இருந்துச்சு அப்படின்னா வந்து டீட்டெயில்ஸ் பாங்க, மைக்ரோசாஃப்ட்னு இருக்குது. சரி, அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஓஎஸோட ஒரு சர்வீஸ் தான் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். இஎக்ஸி தான் அது. அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குது, இல்லை எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நாம் உஷாராயிடணும், அது வைரஸ்ன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்து பார்க்குறேன். அது எங்கே இருக்குன்னா C-Drive விண்டோஸில் System 32 ஃபோல்டரில் இருக்குது. அப்படின்னா விண்டோஸ் சம்மந்தமான ஒரு இஎக்ஸி போல தான் தெரியுது. சரிங்களா? ஸோ இது பிரச்சனை இல்லைன்னு அர்த்தங்க.
ஓகேவா? ஸோ இப்போ வரைக்குமே வந்து பிரச்சனை அர்த்தம். திரும்ப நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். சர்ச் ஆன்லைன் கொடுத்து பார்க்குறேன். ஸோ எல்லா பாசிபிலிட்டியும் பாருங்கள். அதோட ப்ராப்பர்ட்டியை பார்த்தா எனக்கு தெரியும். அதோட ஃபைல் லொக்கேஷனுக்கு போய் பார்த்தா தெரியும். 3வது கூகுள்லேயும் போய் தேடி பார்த்துருங்க என்ன தான் அது ப்ராசஸ்னு. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது இது வைரஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வருதுங்க. ஒரு வைரஸாக இருந்துச்சுன்னா சர்ச் ஆன்லைன் பண்ணும்போது இந்த வைரஸை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட் ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ட்ரிக் நம்பர் 2க்குள்ளே நம்ம போகிறோங்க. ட்ரிக் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திரும்பவும் சொல்கிறேங்க, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டாவே கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்லாம் காசு வாங்க எனக்கு காசு இல்லை சார், என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ட்ரிக் நம்பர் 1ல் என்ன பண்ணோம், ஆக்சுவலாக வந்து லைக் ஒரு EXE சம்மந்தமே எல்லாம் ஓடிட்டுருக்கு. அதோட பேரை பார்த்தேன், பேர் எனக்கு புரியல அப்படின்னா அது என்ன மாதிரி EXEன்றதை போய் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்குங்க. செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸாக நம்ம விண்டோஸ்லேயே வந்து இப்போது ரீசெண்டான வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து லைக் விண்டோஸ் டிஃபெண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோஸ் டிஃபெண்டருக்கு நீங்கள் போயிடுங்க. இந்த விண்டோஸ் டிஃபெண்டருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். போய் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட விண்டோஸ் ஃபயர்வால் ஓப்பன் ஆகுங்க. சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது விண்டோஸ் 7லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி எசென்ஷியல்ஸ்னு இருந்துச்சுங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் விண்டோஸ் டிஃபெண்டர் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்களேன், எல்லாமே வந்து லைக் டர்ன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னு இருக்குங்க. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டர்ன் ஆன் அப்படின்ட்டு அந்த டிஃபெண்டரை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா வந்து உங்களோட டிஃபெண்டர் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ டிஃபெண்டர் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நெட்வொர்க் எல்லாமே சேஃப் கார்டு ஆகிடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ வரைக்குமே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஸோ இருந்தாலுமே வந்து கீழே இருக்கிற செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் தான் போய் பார்த்துக்கலாங்க என்ன தான் நடக்குதுன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரிங்களா, செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸுங்க இப்போ ரீஸ்டோர் டிஃபால்ட்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சஜஸ்ட் பண்ணுற செட்டிங் எல்லாமே உனக்கு அலோகேட் ஆகிடும். சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரீஸ்டோர் டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸுக்கு போயிருக்கேன். இல்லை செக்யூரிட்டி டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ செக்யூரிட்டி டேப்பில் எல்லாமே இருக்குது. நெட்வொர்க் ஃபயர்வாலை பற்றி, வைரஸ் ப்ரொடெக்ஷனை பற்றி எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? இது எல்லாமே இன்டர்னல் செக்யூரிட்டி செட்டிங்ஸுங்க, யூசர் கண்ட்ரோல் ஆக்சஸுங்க, யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி கண்ட்ரோல் நான் கிளிக் பண்ணியிருக்கேங்க. கிளிக் பண்ணும்போது இந்த விண்டோக்குள்ளே போகிறோம். இந்த விண்டோக்குள்ளே போனோன்னா ஏதாவது த்ரெட் இருந்துச்சுன்னா சொல்லிட்டோம், ஓ ஃபென்டாஸ்டிக், என் லேப்டாப் நல்லா இருக்குங்க. அவாஸ் ஆன்டிவைரஸ் போட்டிருக்கேங்க. டர்ன் ஆனாக இருக்குது. கரண்ட் த்ரெட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நோ ஆக்ஷன் நீடட். ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸும் பக்காவாக இருக்குது. ப்ரொடெக்ஷன் அப்டேட்ஸ் எதுவுமே வேண்டாம்ப்பா, செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? லுக்ஸ் குட். ஸோ என் கம்ப்யூட்டர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி பரவாயில்லைங்க. ஸோ இப்போ அந்த அவாஸ் ஆன்டிவைரஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன்னா வந்து ஓப்பன் ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எந்த ஆன்டிவைரஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எஸ், இட்ஸ் ஓப்பனிங் நவ். சரி ஓகேவா? ஸோ அவாஸ் ஆன்டிவைரஸ் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இது மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதா ஒரு மாதிரி ஸ்மார்ட் ஸ்கேன் எல்லாமே இருக்குங்க. அது மூலமாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஃப்ரீயான இந்த ஆன்டிவைரஸ்ன்றது நான் இது போட்டிருக்கேங்க. ஸோ பெய்டு வெர்ஷன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்டிவைரஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. சரி, இதுதான் வந்து உங்களோட விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. பீரியாடிக் ஸ்கேனிங். ஸோ ரெகுலராக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெகுலராக ஸ்கேன் பண்ணு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதா அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுடலாம். ரெகுலராக உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணோம் லைக் விண்டோஸ் டிஃபெண்டர். ஸோ விண்டோஸ் டிஃபெண்டர் ஒன்றுமே கிடையாது, மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த விண்டோஸ் டிஃபெண்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இது மூலமாக வைரஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க, ஆன்டி வைரஸ்னு ஒன்று இல்லாமலே. சரிங்களா? இது வந்து லைக் இதோட டெக்ஸ்டுவல் கண்டென்ட் எல்லாமே wikidiki.com போங்க, எத்திக்கல் ஹேக்கிங்னு இருக்கும், அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா டெக்னிக்கும் நீங்கள் படிச்சுக்கலாங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணலாங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து லைக் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேங்க. ஸோ ஃபைனலாக இது எல்லாமே எங்களோட சேனல்ஸுங்க, போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கொடுக்க ஒரே ஒரு ரெக்கக்னேஷன் எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்குறதாங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போய் உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் வேணாலும் போடுங்க, வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட பேசலாங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் Wikidiki and Kashu Infotech. தேங்க்யூ.